எல்லாருக்கும் வணக்கங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஏப்ரல் மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் தொழில் ஸ்தானாதிபதியாக வராரு. யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ராசியாதிபதியும் குரு தான். ராசிக்கு 10வது பாத்தியத்துக்கு அதிபதி, தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது பாத்தியத்துக்கு அதிபதியும் குரு தான். குரு பகவான் சுபஸ்தானத்தில் இருக்க, சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி உங்கள் ராசியில் வரார். அப்போ உங்கள் ராசிநாதன் 4வது பாத்தியத்தில், 4வது பாத்தியத்துக்கு அதிபதி புதன் உங்கள் ராசியில் கிரக பரிவர்த்தனை, மிகப்பெரிய யோகம். அது மட்டும் இல்லைங்க, 30 வருஷம் கழித்து வரக்கூடிய அற்புதமான யோகம் என்னன்னா, உங்களுடைய ராசியில் சூரிய பகவானும் செவ்வாவும் புதனும் சேர்ந்து இருக்கிற தருணத்தில் சனி இருக்கார். சனி கெட்டவர் தானுங்க. ஏங்க சனியை தூக்கி வச்சு பேசுகிறீங்க? சனி பார்த்து கொடுக்க ஆரம்பித்தா எந்த கிரகத்தாலையும் தடுக்க முடியாது. அப்போது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறார். அப்போ சனி பகவான், சூரிய பகவான், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில். நிறைய நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. நாகதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, புத்திரதோஷம் இருக்குது. ஐயா, எந்த தோஷம் இருந்தாலும் சரி, போகாத கோவில் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, நல்லது நடக்கல சாமினா இந்த ஏப்ரல் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் உறுதியாக திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலக போகுது. எங்க திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் திருமணஸ்தானத்தை பார்க்க, திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்க, ஐன சுகஸ்தானாதிபதி சனி பகவான் 3வது பார்வையாக பார்க்கிறார். இந்த சனி பகவான் ஐன சுகஸ்தானாதிபதி. அவர் 12வது பாவகத்துக்கு அதிபதி, 12வது பாத்தியத்துக்கு அதிபதி. சுயசாரத்திலிருந்து திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறாரு. திருமண ஸ்தானாதிபதியோட சேர்றாரு, திருமண ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ உறுதியாக நமக்கு நல்லது நடக்க போகுது, மாற்றம் இல்லை. நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் இல்லையா? இந்த நேரம் பாருங்கள், செவ்வாய் கோட்சார ரீதியாக குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், குரு பகவானுடைய சாரம், குபேரர் அவதரித்த சாரம் புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய 4வது பாத்தியத்தில் இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த நேரத்தில் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாயிடுங்க, அதில் மாற்று கருத்து இல்லைங்க. அதே போல் நிறைய பேருக்கு இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கை நடந்து ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறோங்க, ஆளுக்கு ஒரு தேசம் இருக்கிறோங்க, 3 பேர் தான் அங்கே இருக்கோம், 3 பொழப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா குடும்பத்தில் ஒற்றுமை பிறகும். இந்த நேரத்தில் நிச்சயமாக குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். இந்த தனஸ்தானாதிபதி நமக்கு செவ்வாய் தானே. தனஸ்தானாதிபதி தனகாரகன் வீட்டில் இருந்து தனகாரனை பார்க்கிறாரு. தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய சாரமும் வாங்குறாரு. இல்லை, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரம். வாங்கின இடத்த கொடுக்க முடியல, கொடுத்த இடத்த வாங்க முடியல. எப்படின்னா, ஒரு சொத்து வாங்கி வச்சுருக்கிறேனுங்க, கொடுக்க முடியல, கொடுத்தா கம்மி ரேட்டுக்கு போகுது. அவசரப்பட்டு கொடுத்துப்பட்டேனுங்க, ஏன்டா கொடுத்தேன், எதுக்கடா கொடுத்தேன்னு தெரியல, நான் மீண்டும் அது கைக்கு வரணும். இந்த 2 சங்கடங்களும் இந்த நேரத்தில் சரியாகும். ஏன்னா செவ்வாவுடைய நிலை நல்லா இருக்குது. அஸ்தமனம் அடையிலேயே செவ்வாய் சூரியனுடன் சேர்றாரு. புரட்டாதி நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் செவ்வாவும், ரேவதி நட்சத்திரத்தில் சூரியனும். அப்போ அஸ்தமனம் அடையலை. புதன் சூரியனோட சேரும்போது புதனாதித்ய யோகம், அப்பவும் அஸ்தமனம் அடையலை.
புரட்டாதி நட்சத்திரத்தில் புதன், ரேவதி நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் சூரியன். அப்போது சூரியனுக்கும் செவ்வாவுக்கும் சம்மதம் கிடையாது, சூரியனுக்கும் புதனுக்கும் சம்மதம் கிடையாது. அப்போ முழுமையாக இது நமக்கு யோகமாயிடுது. அப்படி இருக்கிற சூழலில் விரயம் பண்ணுங்க. நான் 10 வருஷமாக 15 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறேனுங்க, ஒரு சொந்த வீடு வாசல் உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறேனுங்க, செஞ்சுக்கிட முடியல. இந்த நேரத்தில் முயற்சி செய்தீங்கன்னா மனசார சொல்கிறேனுங்க, நிச்சயமாக சொந்த வீடு வாசல் உருவாக்கிக்கிடுவீங்க. அதுக்கான நேரமா சாமி அப்படின்னா கட்டாயம் அதுக்கான நேரம். எங்கள் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருந்து சூரிய மங்கள யோகமாக இருந்து உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தை பார்க்கிறாரு. சுபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி செவ்வாவோட சேர்றாரு. அப்போ செவ்வாவும் புதனும் சேர்ந்து இருக்கிறது நமக்கு யோகம்தான். அப்படி இருக்கிறதுல ஒரு சில மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்தமாக வீடு வாசல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சந்தர்ப்பம் ஒன்று சரியாக இருந்தால் எதுவானாலும் இந்த பிரபஞ்சம் ஒரு 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 அற்புதமான ஒரு பாதையை நம்ம உருவாக்கி கொடுத்துரும். இன்றைக்கி வளர்ந்தவங்களோ வாழ்ந்தவங்களோ 4 வீடு 5 வீடு வச்சுட்ருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து வந்திருக்கும் இல்லை, ஒரு வாய்ப்பு கொடுத்து வந்திருக்கும் இல்லை. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்கெல்லாம் முன்னுக்கு வர்றதில்லை, ஆனால் ஓடுறவங்கெல்லாம் ஒரு நாள் முன்னுக்கு வந்து தானே தீரணும் இல்லையா? இப்போது 10 பேர் ஓடுறாங்க, ஒருத்தன் கடைசியாக ஓடி வரான் அப்படின்னா அந்த கடைசியாக வர ஒருத்தனுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் சந்தர்ப்பம் கொடுக்கும் இல்லையா? கடைசியாக வரவும் முன்னுக்கு வந்து தானே தீரணும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் இந்த ஏப்ரல் மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படுத்துது. நல்ல அனுகூலங்களை தரப்போகுது. அது மன உருவாகிறதுக்கான வாய்ப்பு, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். கல்யாணம் ஏதாவது ஒரு வகையில் செஞ்சுக்கிடணுண்டா அப்படின்னு நினைக்கிறவங்க மனையை நேசிக்க மாட்டாங்க. இல்லை வீடு வாசலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல்யாணத்தை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ யோசனை பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் செட்டில் ஆகியிருப்பாங்க. அப்போது அந்த எதிர்பார்ப்புன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த நேரத்தில் தொழில் நிமித்தமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மன சொந்தமாக வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தணும்னா 6வது பாவகம் வலுவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. 6வது பாவகத்துக்கு அதிபதி வித்தைகாரகன் சொல்லக்கூடிய அந்த புதனுடன் சேர்ந்து உங்கள் ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் இந்த புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் இருக்கிறதுனால படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் எல்லாம் வரப்போகுது. இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பறிவு கொண்டவங்களாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவு கொண்டவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரியான உயர்வு இந்த பிரபஞ்சம் 100% உருவாக்கி தரும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மீனராசியில் பிறந்தவங்க இன்னொரு சிலர் இருக்காங்க, பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ட்டு. வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டுறவங்க சில பேர் இருக்கிறீங்கன்னா, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுறவங்களும் சில பேர் இருக்க தான் செய்கிறீங்க. செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேனுங்க மனசார அப்படின்றவங்க 10 பேர் இருக்கிறீங்கன்னா, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்கிறவங்க 20 பேர் இருக்க தான் செய்கிறீங்க. உங்களுக்கான காலகட்டம் தான் இந்த ஏப்ரல் மாதத்தில். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் ஏற்கனவே கேது பகவான் இருக்கார் கோட்சார ரீதியாக. அந்த கேது பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறார். அப்படி மக நட்சத்திரம் 4வது பாதம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். அந்த 6க்குடைய கிரகம் 2வது பாவகத்தில் போய் உச்சமடைவார். இது என்றைக்கு நடக்க போகுதுன்னா 14ஆம் தேதி நடக்க போகுது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நடக்க போகுது. நல்லா கேட்டுக்கிடுங்க. அப்போ அந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தான் நமக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி. 6க்குடைய கிரகம் உச்சம். யாரோட உச்சம் ஆகிறாரு அப்படின்னா சுக்கிரனுடன் உச்சமாகிறார். ஏன்னா சுக்கிரன் 20ஆம் தேதி தான் பயிற்சி அடைகிறாரு 3வது பாத்தியத்துக்கு. அப்போது சூரியன் 14ஆம் தேதி 2வது பாத்தியத்துக்கு வந்துடுறார். உங்கள் ராசிக்கு 2வது பாத்தியத்துக்கு வந்துடுறார். 6க்குடையவர் 6வது பாத்தியத்துக்கு அதிபதி 2வது பாத்தியத்துக்கு வரார்.
இது நல்லதா சாமி அப்படின்னா உண்மைக்கே நல்லது. அதாவது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது, செய்யாத தப்பு செஞ்சன்ற பேர் வந்தது. நீங்கள் குற்றவாளி இல்லை, சந்தர்ப்பம் சூழ்நிலை உங்களை குற்றவாளி ஆக்கிடுச்சு. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு வகையில் யாராலேயோ நமக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடுச்சு. ஆனால் அதுக்கு ஆணும் காரணம் கிடையாது, பெண்ணும் காரணம் கிடையாது, மற்றவங்க. அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா, பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறாங்க. அந்த மாதிரி மூணாவது மனசனால் வந்த வினை எல்லாமே இந்த 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளார சரியாகும். இதனால் நிறைய பரிகாரங்கள், நிறைய கோவில் குளமெல்லாம் இந்த மீனராசியில் பிறந்தவங்க செய்து இருந்திருப்பீங்க. அந்த கடவுள் இந்த பிரார்த்தத்தை கொடுக்குதுன்னு நினச்சிக்கிடுங்க, இந்த இந்த அனுகூலத்தை தருதுன்னு நினச்சிக்கிடுங்க. 14ஆம் தேதியிலிருந்து நிறைய பேருடைய மன அழுத்தம் நீங்க போகுது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு அர்த்தம் வந்துருச்சு, ஒரு மதிப்பு வந்துருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படத்தானுங்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை, பார்த்துக்கிடுங்க. இந்த 14ஆம் தேதிக்கு சூரியன் மட்டும்தான் நமக்கு பயிற்சி அடைகிறாரு. சரியாக 23ஆம் தேதி புதனும் வராரு. சார் புதன் வர்றதுனால என்ன சார் ஆச்சரியம்? மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்குது. என்னன்னா, இந்த புதன் சுபஸ்தானாதிபதி 23ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு வந்து சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக மாறார். அப்போ புதனாதித்ய யோகம் குடும்பஸ்தானத்தில் வருது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் உருவாகும். அதாவது 6க்குடைய கிரகமும் வித்தைகாரகன் படிப்புக்காரகன் சொல்லக்கூடிய புதனும் படிப்பு ஸ்தானத்தில் வரும் பொழுது வெளிநாடு போன்ற சுபகாரியங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஐடியில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, கலைத்துறையில் இருக்கிறேனுங்க ஐயா, இது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமான நாட்கள் 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை, ஒரு வாரம். சரிங்களா? இல்லை வெளிநாட்டில் தான் ஆல்ரெடி நான் இருக்கிறேனுங்க, எந்த வேலைக்காக நான் வந்தனோ அந்த வேலை செய்யலை, கிடைக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, இந்த நேரத்தில் எந்த வேலைக்காக நீங்கள் போனீங்களோ அந்த வேலை உருவாகும். ஒரு அற்புதமான அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு மாதம்தான், அனுகூலங்களை தரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் தான் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள். அனுபவித்து சொல்லுங்கள். இதில் மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. திறந்த புத்தகம் மாதிரி உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்கிறேனுங்க, ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறேனுங்க. நான் சொன்ன விஷயம் நடந்ததான் நடக்கலையான்ட்டு அடுத்த மாத இறுதியில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த மாத இறுதியில் இல்லை, அடுத்த மாத தொடக்கத்தை, இந்த மாதத்து இறுதியில் மே மாத பலன் போடும்போது, ஐயா நீங்கள் சொன்னது நடந்தது இல்லை நடக்கலை, ஐயா நீங்கள் சொன்னது நடந்தது, நீங்கள் துணிஞ்சு எனக்கு பதிவு கொடுங்க, இல்லை நீங்கள் சொன்ன விஷயம் நடக்கலை நீ பதிவே கொடுக்க வேண்டாம், எது ஒன்று எனக்கு மே மாதம் ஃபஸ்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்குன்றதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.